ஒரு குறைந்த இடங்கள்ல பரப்புரை செஞ்சாலும், குறைந்த நேரங்கள் அவர் பரப்புரையில ஈடுபட்டாலும், வெற்றிக்கு என்ன தேவையோ அதை மக்கள் மனசுல ரிஜிஸ்டர் செஞ்சிருக்காரு அப்படின்றது தான் உண்மை. இன்டெப்தா மக்களோட அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசல, இன்டெப்தா எதையுமே சுட்டி காட்டல அப்படின்னு இருந்தாலும், பட் வெற்றிக்கு எது தேவை அப்படின்றத திட்டமிட்டே அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தட் ரொம்ப முக்கியமான மெத்தட். அந்த மெத்தட் தான் எம்ஜிஆர் காலத்து மெத்தட். எம்ஜிஆர் காலத்து டெக்னிக் அப்படின்றதை விட எம்ஜிஆரோட டெக்னிக்கையே விஜய் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் உண்மையா இருக்கு. எம்ஜிஆர் என்ன டெக்னிக்கை எதுக்காக யூஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிமுக கூட்டணியில இருந்த ஜனதா கட்சியோட ஆட்சி 1980 கவிழ்ந்ததும், திமுகவோட கூட்டணியில இருந்த காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அமைக்கிறாங்க. இந்திரா காந்தி பிரதமராகிறாங்க. இதனால 1977 ஆட்சியில் இருக்கிற அதிமுக, அதாவது எம்ஜிஆர் தலைமையில் முதல் முறையாக ஆட்சியை பிடிச்ச அதிமுக மக்கள் செல்வாக்கை இழந்துட்டதா சொல்லி 1980 ஆட்சியை கலைக்கிறாங்க. அதாவது 1977 ஆட்சியில் இருக்கிற அதிமுகவோட ஆட்சியை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஜெயிக்குது இல்லையா, 1980 ஜெயிக்குது. ஸோ மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் இந்த 1977 ஜெயிச்ச அதிமுகவோட ஆட்சியை கலைக்கிறாங்க. ஸோ அகைன் 1980 சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த 1980 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் தான் எம்ஜிஆர் என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, மக்களே நான் என்ன பாவம் செஞ்சேன், எதற்காக என்னுடைய ஆட்சியை கலைச்சாங்க, எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு மக்கள்கிட்ட நீதி கேட்டு பிரச்சாரம் செஞ்சார். ஸோ அந்த தேர்தலில் அதிமுகவுக்கும் எம்ஜிஆருக்கும் மக்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வெற்றி பெற வச்சாங்க. இப்போ அந்த டெக்னிக்கை தான் விஜய் ஃபாலோ பண்ணுறார். உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்த்து தான் நீதி வேண்டும். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பிரச்சாரத்துக்கு வந்த விஜய் எல்லா மேடையிலையுமே எனக்கு நீதி வேண்டும் அப்படின்ற டயலாக்கை சொல்ல ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக எம்ஜிஆர் நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேட்டார் இல்லையா, விஜய் நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு அதே பாணியில் பேச ஆரம்பித்தார். இவர்களோட ஊழலையும் குடும்ப அரசியலையும் கேள்வி கேட்டதை தவிர நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு மக்கள்கிட்ட நீதி கேட்டார். அதாவது சேலத்தில் தொடங்கி ஒய்எம்சியில் கடைசியாக பேசிய கூட்டம் வரைக்கும் இந்த விஷயத்தை, இந்த டயலாகை தவறாமல் விஜய் பேசிக்கிட்டு இருந்தார். என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம்.